ஓரல் கேன்சர்னா என்ன, அது எப்படி வரும், அதற்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் ஓரல் கேன்சர் சீரிஸ் என்ற பிளேலிஸ்ட்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அவசியம் எல்லாரும் பார்த்து ஓரல் கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. உடம்புக்குள்ள வேற எங்க கேன்சர் வந்தாலும் ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். ஆனா ஓரல் கேன்சர் அப்படி கிடையாது. ஓரல் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி சில வார்னிங் சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நான் ஹீலிங் அல்சர். வாய்ப்புண்கள் 10 இருந்து 14 நாட்களுக்கு மேலாகியும் ஆறாம இருப்பது. நம்பர் 2, ப்ரீ கேன்சரஸ் லீஷன். இதுல 2 இருக்கு, லியூகோப்ளேக்கியா அண்ட் எரித்ரோப்ளேக்கியா. நார்மலா வாய்ப்பகுதி இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும். இந்த லியூகோப்ளேக்கியால பெயின்லெஸ் ஒயிட் பேச்சஸ் இருக்கும். நீங்க எவ்வளவு ரப் பண்ணாலும் அது போகாது. எரித்ரோப்ளேக்கியால ரெட் பேச்சஸ், அதாவது அடசிவப்பு நிறத்துல இருக்கும். நம்பர் 3, டீத் மொபிலிட்டி. காரணமே இல்லாம பற்கள் ஆட ஆரம்பிக்கும். நம்பர் 4, growth and swelling. வாய்ப்பகுதியில கட்டிகள் மற்றும் வீக்கம் ஏற்படும். இதுல இரிட்டேஷன் அண்ட் ப்ளீடிங் இருக்கும். நம்பர் 5, பெயின். வாய் மற்றும் காதுல வலி ஏற்படும். அது மட்டும் இல்ல, உணவு விழுங்கும் போதும் நாக்கு தாடைகளை அசைக்கும் பொழுதும் சிவியரா பெயின் ஏற்படும். இதன் காரணமா சரியா உணவு சாப்பிட முடியாம வெயிட் லாஸ் ஏற்படும். நம்பர் 6, கம் ப்ளீடிங். அதிக அளவுல ஈறுகள்ல இருந்து ரத்த கசிவு ஏற்படும். நம்பர் 7, வாய்ஸ் ஹார்ஸ்னஸ். உங்க வாய்ஸ் ரொம்ப வீக் ஆகி பேசவே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த அறிகுறிகளை வச்சு ஓரல் கேன்சர் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இதை நீங்க கவனிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஓரல் கேன்சர் வராமலே தடுக்கலாம். உங்களுக்கு பல் சம்பந்தமா எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.